ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். நம்ம எல்லாம் கண்டிப்பாக ஃபேஸ்புக் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம சில பேரை வந்து ஃபாலோ பண்ணுவோம், இல்லாட்டி பேஜஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம். இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுற அந்த பேஜஸ் ஃபாலோவர்ஸை வந்து யாருன்னு வந்து நீங்கள் யார் யாரை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் யாருக்குமே வந்து தெரியக்கூடாதுன்னு நினைப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களால் வந்து அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்க அந்த ஃபாலோவர்ஸை சரி இல்லை பேஜஸை வந்து அந்த ஃபாலோ பண்ணியிருக்கதை ஹைட் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபேஸ்புக் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைலுக்கு வந்து போயிருங்க. போயிட்டு பாருங்க, இந்த இடத்துல செட்டிங்ஸ் ஐக்கன் உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் அண்ட் விசிபிலிட்டி அப்படின்றது கீழே ஃபாலோவர்ஸ் அண்ட் பப்ளிக் கண்டென்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்க, who can see your followers on your timeline அப்படின்னு காட்டும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் ஒன்லி மீ அப்படின்றத கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. அப்போ இந்த இடத்துல பப்ளிக்கில் இருக்குமா இருந்துச்சுன்னா யாரால் வேணாலுமே வந்து நீங்கள் யார் யாரை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதனால இந்த இடத்துல ஒன்லி மீ அப்படின்றத கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க அந்த பேஜஸும் ஃபாலோவர்ஸையும் யாருக்குமே வந்து காட்டாது, ஹைட் ஆகிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.